விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னை எழும்பூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் யார் அந்த தியாகி என்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் 1000 ரூபாய் கொடுத்து 1000 கோடி ரூபாயை அமுக்கிய யார் அந்த தியாகி என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர்களை விடியா திமுகவின் ஏவல் துறையினர் கிழித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். 10 ரூபாய் அமைச்சர் சிறை சென்று வந்த பின்னர் மீண்டும் அதே துறையை அவருக்கு கொடுத்து திராவிட மாடல் அரசு கொள்ளையடிக்கும் மாடல் அரசாக செயல்பட்டு வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பாண்டியன் என்பவர் மது போதையில் அதே பகுதியில் பாட்டியுடன் வசித்து வந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் பாண்டியன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.